வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். மக்களே, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆந்திர பிரதேஷ் மாநிலத்துல காக்கிநாடா டிஸ்ட்ரிக்ட்ல 2 வயசு பாப்பா ஜானவி பாப்பா அப்படின்ற பாப்பா தொலைஞ்சு போய் இப்போ வரைக்கும் அந்த பாப்பா சம்பந்தப்பட்டு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல, எந்த டீட்டெயில்ஸும் கிடைக்கல. சோ இப்படி இந்த கேஸ் வந்து போய்கிட்டு இருக்கா, பாப்பாவே கிடைக்கல. பட் இன்னொரு ஒரு செய்தி வந்திருக்குங்க. அந்த செய்தியில காணாம போன பாப்பா கண்டெடுக்கப்பட்டிருக்கா. அதுவும் வித்தின் ஹவர்ஸ்ல வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கா. இது வந்து ஒரு சிறப்பான சூப்பரான ஒரு சம்பவம் என்று தான் சொல்ல முடியும். அதுல என்னென்ன நடந்திருக்கு? சோ 2 சம்பவங்கள் நடந்திருக்கு இப்ப ரீசன்ட் டைம்ல. சில பாப்பாக்கள் வந்து தொலைஞ்சு போயிருக்கு. அதுல வந்து பாப்பாக்களை வந்து எப்படி மீட்டு எடுத்திருக்காங்க அப்படின்ற 2 சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. அது உங்ககிட்ட எந்த அளவுக்கு வேகமா சொல்லணுமோ அந்த அளவுக்கு வேகமா சொல்லிடுறேன். மக்களே, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜானவி பாப்பா அதாவது ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய காக்கிநாடா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சிஹெச் அக்ரஹாரம் அப்படிங்கிற அந்த கிராமத்துல ஜானவி பாப்பா போன ஜூன் 6ஆம் தேதி அந்த வீட்டை விட்டு வெளியே போறா. அந்த பாப்பா சிசிடிவி காட்சியில வந்து தென்படுது. அதுக்கப்புறம் பாப்பாக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்றதே நம்மளுக்கு வந்து தெரியாதுங்க. இதே பாணியிலங்க ஆந்திர பிரதேஷ், அதாவது ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய நந்தியால் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒய்எஸ்ஆர் நகர் அப்படிங்கிற ஒரு நகர்ல பிரணவி அப்படிங்கிற ஒரு பாப்பா கரெக்டா 19th போன சண்டே என்ன இருக்கு, அந்த பாப்பா வந்து வீட்டை விட்டு, அதாவது ஒரு ஈவினிங் 6 மணிக்கு வாக்குல வீட்டை விட்டு வெளியே போய் அந்த பாப்பாவும் அப்படியே ஒரு பாணியில நடந்து போகுதுங்க. அதுங்க பாப்பானா என்ன தெரியும், அதுக்கு எங்க வீடு என்ன கதை ஏது கதைன்றது தெரியுமா? தெரியாது இல்லையா? அதனால அந்த பாப்பா வந்து வழி தவறி போகக்கூடிய அந்த கடைசி சிசிடிவி காட்சிகள் என்பது தென்படுதுங்க. எப்படி ஜான்வி பாப்பா கேஸ்ல அந்த சிசிடிவி காட்சிகள் கடைசியா பார்த்தோமோ அதே மாதிரி இந்த பிரணவி பாப்பா காணாம போன கேஸ்லயும் இந்த சிசிடிவி பாப்பாக்கு லாஸ்டா காணாம போன அந்த சிசிடிவி காட்சிகள் என்பது தென்படுது. இதை பார்த்த உடனே பயங்கர பீதியா இருக்கு. என்னடா இப்பதான் ஒரு பாப்பா வந்து தொலைஞ்சு போய் இப்ப வரைக்கும் என்ன கதை ஏது கதை என்ன எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்காம இருக்கு. அவ்வளவு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இன்னொரு பாப்பாவா அப்படின்ற இந்த ஒரு மனவேதனை வந்து நம்மளுக்கு வந்து புகுத்துதுங்க அந்த காட்சிகளை வந்து பார்க்கும்போது. பட் பாப்பா கிடைச்சிருச்சு. மேற்கொண்டு சொல்றேன், இதுல இருக்கக்கூடிய இந்த உண்மை சம்பவங்களை வந்து மேற்கொண்டு சொல்றேன் பாருங்க. அதுக்கப்புறம் பாப்பா எப்படி ஒரு 6 to 7 மணி வாக்குல பாப்பா வந்து அந்த ஏரியால இருந்து தொலைஞ்சு போயிடுறாங்களா. சோ எங்க, அதாவது ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நந்தியால் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல ஒய்எஸ்ஆர் நகர் அப்படின்ற ஒரு நகர் இருக்கு. அப்படி தொலைஞ்சு போன அந்த பாப்பாவுடைய பேரண்ட்ஸ் வந்து வித்தின் சில நிமிடங்கள்லயே போயிட்டு ஒய்எஸ்ஆர் நகர்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து புகாரை வந்து பதிவு பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம 112 அப்படிங்கிற அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து கால் பண்ணிடுறாங்க, சைல்டு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய டோல் ஃப்ரீ நம்பருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து போலீஸ் வந்து விரைந்து வராங்க. விரைந்து வரவங்க இந்த வாட்டி இந்த காணாம போன பாப்பா கேஸ்ல கொஞ்சம் கூட மெத்தன தன்மையை போலீஸ் வந்து காட்டலங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக செயலாற்றி இருக்காங்க. ஏன்னா ஆன் டைம்ல அவங்க வந்து இந்த ட்ரோன் கேமராஸ், அதாவது நைட் விஷன் கொண்டிருக்கக்கூடிய ட்ரோன் கேமராஸ், மோப்ப நாய்கள், ஸ்பெஷல் ஸ்குவாட்ஸ் இப்படின்ட்டு நிறைய டீம் அந்த இடத்துல வந்து இறக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாப்பா லாஸ்டா காணாம போயிருக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையும் வச்சு ஆய்வு செய்யறாங்க. அங்க அந்த ஒய்எஸ்ஆர் நகர் பக்கத்துல இருக்கக்கூடிய நிறைய வயல்களை வந்து ஆய்வு செய்யறாங்க. சோ அந்த மாதிரி ஆய்வு செய்யும் போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் சூப்பரான மக்கள் என்று தான் சொல்ல முடியும். அதாவது பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நபர்கள் கூட வந்து நிக்கிறாங்க இல்லையா, நீங்க உண்மையாவே வேற லெவலியா, சீரியஸா சொல்றேன். ஏன்னு சொல்லுங்களேன், அத்தனை மக்கள் வந்து காணாம போன அந்த பாப்பாவை தேடுவதற்கு அந்த இடத்துல வந்து வாலண்டியரா வந்திருக்காங்க. அத்தனை மக்களும் கூட சேர்ந்து தேடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ் வந்து சில ஸ்பெஷல் பார்ட்டிஸையும் வேற வர வச்சிருக்காங்க. சில ஸ்குவாட்ஸ், ஸ்பெஷல் ஸ்குவாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ போலீஸ் தரப்புல இருந்து சில ஸ்குவாட்ஸையும் வர வச்சு ஃபுல்லா தேடுறாங்க. கரெக்டா ஒரு 9 மணி வாக்குல இருந்து சரியான ஒரு தேடுதல் வேட்டை என்பது பண்ணப்பட்டு வந்துட்டு இருக்கு. போன ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா ஒரு 9 மணி வாக்குல இருந்து பயங்கரமா தேடுறாங்க. பாப்பா கரெக்டா காலையில ஒரு 6 மணிக்கு 6 AM பாப்பா வந்து கையில பாப்பா இருக்குங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய தேடுதல் பணி என்பது ரொம்ப சிறந்து சூப்பரா விளங்கியிருக்கு. சூப்பர், மாற்று கருத்தே கிடையாது. வாழ்த்துக்கள், செம சூப்பர். இப்படிதான் இருக்கணும், போலீஸ்னா இப்படிதான் இருக்கணும். உண்மையாவே கிளாப்ஸ், மாற்று கருத்தே கிடையாது. எவ்வளவு செம்மையா தேடி பாப்பா வந்து கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா. எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, பாப்பா வந்து அந்த இடத்துல வந்து, அதாவது அவங்க வீட்டை விட்டு கிளம்புது, ஒரு ரோட்ல வந்து நிக்குது. அதுக்கு வழி தெரியல, எந்த பக்கம் போகணும், எது நம்ம வீடு. ஏங்க சின்ன குட்டி பாப்பானும் போது அதுக்கு என்னங்க ஞாபகம் இருக்கும். அதுக்கு வழியே தெரியல. அது வந்து வழி தவறி கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து போயிடுது. போயிட்டு ஒரு வயக்காட்டுல போயிட்டு மாட்டி நிக்குது பாப்பா. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட சில மணி நேரங்களா அந்த பாப்பா வந்து அந்த வயக்காட்டிலேயே வந்து இருந்திருக்கு. பாப்பா உடம்புல எந்த ஒரு கீறலும் இல்ல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அவ்வளவு அழகா மீட்டு எடுத்திருக்காங்க. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ஒரு பக்கம் பயமா இருக்குங்க. இன்னொரு பக்கம் வந்து சந்தோஷம் அடைய வைக்குது. 2 வயசு பாப்பா, குட்டி பாப்பா. ஒரு பாப்பா காணாம போய் நம்ம மனசெல்லாம் அவ்வளவு பதறுது, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த ஜானகி பாப்பா எப்படா கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி அவ்வளவு வேதனைப்பட்டுட்டு வராங்க நம்ம மக்கள் எல்லாருமே. திருப்பியும் இன்னொரு பாப்பாவா அப்படின்ற மாதிரி இந்த கோணத்துல கொண்டு போகாம பாப்பாவை கண்டுபிடிச்ச போலீஸ்க்கு இந்த இடத்துல வந்து நன்றிகளை வந்து பதிவு பண்ணிடலான்ட்டு தான் சொல்ல முடியும். ஆனா அந்த நைட்டு ஃபுல்லா பாப்பா தனியா இருக்கா அப்படின்னும் போது தான் இந்த இடத்துல வந்து ஒரு வகையான பயத்தை வந்து வர வைக்குதுங்க. பாவங்க, அது பிஞ்சு எப்படி பயந்துருக்குன்றது நம்மளால கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க முடியல. பட் கண்டுபிடிச்சிருங்க இல்லையா, சூப்பர், வேற லெவல், மாற்று கருத்தே கிடையாது.
ஸோ பாப்பா சம்மந்தப்பட்டு அந்த எஸ்பி வந்து உரை நிகழ்த்தி இருக்காரு. அந்த பாப்பாவை வந்து அந்த மனுஷன், அந்த எஸ்பி போலீஸ் இருக்காரு பார்த்தீங்கன்னா, நந்தியால் அந்த மாவட்டத்துடைய எஸ்பி அந்த போலீஸ் சாரி அந்த பாப்பாவை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷப்பட்டு அந்த பாப்பாக்கெல்லாம் சாக்லேட் கொடுத்து சந்தோஷப்பட்டிருக்காரு. சந்தோஷம் இருக்காது அப்படின்னா, ஏன்னா இந்த காக்கிநாடா டிஸ்ட்ரிக்ட் கேஸ்ல பாப்பாவை வந்து கண்டுபிடிக்கவே இல்லை. இந்த பாப்பாவை வந்து காணாம போயிருந்தது சரியான ஒரு ஒரு பிளாக் மார்க்கா இருக்கும் போலீஸ் மேல. ஏன்னா உங்க ஊர்ல இத்தனை குழந்தைகள் வந்து காணாம போகுது, நீங்க வந்து கண்டுபிடிச்சு தரதுக்கு துப்பு இல்லையா அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்விகளை வந்து அடிக்கிருப்பாங்க. ஏன்னா ஜான்வி பாப்பா கேஸ்லயே நம்மளே கேள்விகள் வந்து அடிக்கிட்டோம். ஏன் இந்த போலீஸ்க்கு இவ்வளவு டைம் எடுக்குது பாப்பாவை கண்டுபிடிச்சு தரதுக்கு, இவ்வளவு டெக்னாலஜி இவ்வளவு இருக்கும்போது ஏன் இன்னும் லேட் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு கேள்விகளை நம்மளே அடிக்கிறோம். நல்லவேளை இந்த பாப்பா கேஸ்ல வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் கேள்விகளை அடுக்க வேண்டாம், போலீஸ் வந்து கண்டுபிடிச்சு தந்திருக்காங்க. சூப்பர், மாற்று கருத்தே கிடையாது. இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு சம்பவம் தெலுங்கானா ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய தோமல்குடா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இந்த சத்தீஸ்கரை சார்ந்திருக்கக்கூடிய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸோடைய குடும்பத்துல இருந்து 2 குடும்பத்துல இருந்து 3 மைனர் சிறுமிகள் என்பது காணாம போயிருக்குங்க. இது ஒரு பிரேக்கிங் நியூஸ் அந்த பக்கம். இந்த சிறுமிகள் வந்து எப்படி காணாம போச்சு, ஏது காணாம போச்சு அப்படின்ட்டு அந்த ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய போலீஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் இதெல்லாத்தையும் வச்சு ஆய்வு பண்ணும்போது அந்த 3 சிறுமிகள் ஒரு ரிக்ஷா ஆட்டோல ஏறி வந்து போறாங்க. எங்க போறாங்கன்னு பார்க்கும்போது செகந்திராபாத்ல இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க வந்து போயிருக்காங்க. எல்லாருமே மைனர் சிறுமிகள் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களை வந்து யாருமே கடத்தல, அவங்களே வாலண்டியரா அவங்களுடைய சொந்த ஊருக்கு போகிற மாதிரி தெரியுது இந்த பாப்பாங்களை வந்து பார்க்கும்போது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் போலீஸ் வந்து சும்மா விடலங்க, எல்லா இடத்துக்கும் அலர்ட் வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி 3 சிறுமிகள் வந்து காணாம போயிட்டாங்க, ரொம்ப அலர்ட்டா இருங்க, அவங்களை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சத்தீஸ்கர் வரைக்கும் அலர்ட்டை வந்து அங்க தெலுங்கானால இருக்கக்கூடிய போலீஸ் வந்து முன்னெடுத்திருக்காங்க. வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆனா அந்த சிறுமிகளை வந்து இன்னும் மீட்டு எடுத்துட்டாங்களான்னு பார்க்கும்போது அது நம்மளுக்கு தெரியல. ஸோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. பட் மீட் எடுத்துருவாங்க. ஏன்னா ஒருத்தவங்க வாலண்டியரா போயிருக்காங்க, அந்த பசங்க இந்த மைனர் பசங்க வந்து அந்த சிறுமிகள் வாலண்டியரா போயிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் அதை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, மாற்று கருத்தே கிடையாது. எனவே மக்களே இது போன்ற சம்பவங்கள் வந்து ரீசெண்டா நடந்துகிட்டு இருக்கா. ஸோ இந்த விஷயத்துல இருந்து என்ன பார்க்க முடியுது, பெற்றோர்கள் கொஞ்சம் கூட அலட்சியமா இருக்காதீங்க. உங்களுடைய குழந்தைகளை வந்து தயவு செஞ்சு கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கோங்க. குழந்தைகள் வந்து தனியா விளையாடுறாங்கன்னா ப்ளீஸ் ஒரு ஒரு 10 மினிட்ஸ்க்கு 15 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் போயிட்டு பாப்பா என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்றதை கொஞ்சம் கவனிங்க. அந்த சிசிடிவி காட்சிகள்லயே பார்க்க முடியுது, பாப்பா காணாம போய் ரொம்ப நேரம் ஆயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பாப்பா ஏதோ ஒரு ரோட்ல போய் நிக்குது, அது மெதுவா நடந்து போகுது, அந்த வரைக்கும் அந்த டைம் வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து கண்டுக்கலையா அப்படின்னா வெட்டி முடிக்க வேண்டிய வேலை உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற இந்த கேள்வி கேட்க தோணுமா, கேட்க தோணாதா? ஏன்னா இந்த பசங்க தான் நம்ம உயிர், இந்த பசங்க தான் நம்ம எதிர்காலம் அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்களுக்காக தான் எல்லாமே பண்ணுவாங்க, வேலையா இருக்கட்டும் எதுவா வேணா இருக்கட்டும். இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மைய கருவே, இந்த மைய பொருளே காணாம போகும்போது நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற இந்த கேள்வி எழுமா எழாதா? ஸோ தயவு செஞ்சு அலட்சியத்தை மட்டும் விட்டுருங்க. பசங்களுடைய இந்த சம்பவத்துல ஒவ்வொரு சம்பவத்தையும் கேட்கும்போது அவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கு, அவ்வளோ மனசுக்கு வருத்தம் தரக்கூடிய விஷயமா இருக்கு. தயவு செஞ்சு அவேர்னஸா எடுத்துக்கோங்க. அவ்வளவு சம்பவங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு, அசால்ட்டா மட்டும் இருந்தாதீங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு அசால்ட்டா இருந்துகிட்டு கடைசியில வந்து அழுதுகிட்டு நிற்காதீங்க அப்படிங்கிற ஒரு கைண்டான ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் உங்ககிட்ட வந்து வச்சிடறேன். ஏன்னா ரீசெண்ட் டைம்ல வந்து அத்தனை குழந்தைகள் கேஸை வந்து நான் வந்து ரீசர்ச் பண்ணி ஊடகவியலாளர்கள் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கியா? ஸோ அவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு பத்திரமா ஜாக்கிரதையா பசங்களை வந்து பாத்துக்கோங்க அப்படின்னு தான் இந்த இடத்துல வந்து பொருட்படுத்த முடியும். திருப்பி திருப்பி சொல்றேன், பத்திரமா பாத்துக்கோங்க பசங்களை. ஸோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? அதை வந்து என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்களை அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். பாய் நண்பர்களே.